இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். லீமாஸ் திட்டத்தின் கீழ் 134 இந்து ஆலயங்கள் மற்றும் 5 குருதுவார்களுக்காக 9,39,325 ரிங்கிட் நிதியை ஸ்லாங்கூர் மாநில அரசு ஒதுக்கியுள்ளது. இந்த நிதி ஆலயங்களின் பராமரிப்பு மற்றும் வசதிகளை மேம்படுத்தும் நோக்கத்துடன் வழங்கப்பட்டுள்ளதாக ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் பாப்பா ராய்டு வீரமன் தெரிவித்துள்ளார். நேற்று ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டத்தோசரி அமீருடின் ஷாரி தலைமையில் நடைபெற்ற தீபாவளி 2025 திறந்த இல்ல உபசரிப்பில் கலந்து கொண்ட பாப்பா ராய்டு இத்தகவலை பகிர்ந்து கொண்டார். அதேவேளையில் குறைந்த வருமானம் கொண்ட இந்திய குடும்பங்களுக்காக 4.4 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 22,000 பேருக்கு ஜோம் ஷாப்பிங் பிரயான் தீபாவளி பற்று சீட்டுகள் வழங்கப்பட்டுள்ளன. இது மட்டுமல்லாமல் ஜலாஜா ஜாப் கேஸ்லாங்கூர் வேலைவாய்ப்பு கண்காட்சி, திறன் பயிற்சி மற்றும் தொழில் முனைவோர் உதவி திட்டங்கள் மூலம் இந்திய சமூகத்தின் முன்னேற்றம் வலுப்படுத்தப்படுகிறது. ஐசிட் திட்டத்தின் கீழ் 8,68,647 ரிங்கிட் ஒதுக்கீடும் இதற்காக வழங்கப்பட்டுள்ளது. 2025 ஆண்டுக்கான தர்மா மடானி திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் இன்று அக்டோபர் 18 முதல் நவம்பர் 3 வரை திறந்திருக்கும் என்று மித்ரா இன்று வெளியிட்ட அறிக்கையில் அறிவித்துள்ளது. இத்திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ள நாடு முழுவதும் உள்ள அனைத்து இந்து ஆலயங்களுக்கும் மித்ரா அழைப்பு விடுத்துள்ளது. விண்ணப்பதாரர்கள் தங்கள் ஆவணங்கள் முழுமையாகவும் விதிமுறைகளுக்கு ஏற்பவும் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்த தர்மா மடானி திட்ட வழிகாட்டி நெறிமுறைகளை பார்க்குமாறு மித்ரா அறிவுறுத்தியுள்ளது. மொத்தம் 20 மில்லியன் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள இத்திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் உள்ள 1000 இந்து ஆலயங்கள் பயனடைய உள்ளன. Kepada semua penonton dan pembaca Desi Girl, saya Fahmi Fadil, Menteri Komunikasi, ingin mengucapkan Deepavali Nalwal Tukal. Semoga sambutan Deepavali tahun ini lebih meriah di samping kaum keluarga, sanak saudara, dan sedikit peringatan dari saya. Pertama, sekiranya anda memandu kenderaan, pastikan kita pakai tali pinggang keledar ataupun topi keledar. Dan kedua, biar manis dalam senyuman, bukan dalam minuman. Deepavali Nalwal Tukal. பெர்லிஸ் சுல்தான் துவான்கு ஷேட் சிராஜுடின் ஜமாலுல்லாயில் மற்றும் பெர்லிஸ் அரசி துவான்கு தங்கு ஃபவுசியா தங்கு அப்துல் ரஷீத் ஆகியோர் பற்றிய அவதூறான கருத்துக்கள் கொண்ட ஒரு குரல் பதிவு கொண்ட காணொளியை போலீசார் விசாரித்து வருகின்றனர். சமூக ஊடகங்களில் அக்காணொளியை பார்த்த பின்னர் நேற்று ஆராவ் அம்னோ இளைஞர் பிரிவு செயலாளர் ஹசலான் ஹாரூன் அளித்த போலீஸ் புகாரின் பேரில் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக ஆராவ் மாவட்ட போலீஸ் தலைவர் அஹ்மத் மோசின் ரோடி தெரிவித்துள்ளார். அக்குரலானது பெர்லிஸை சேர்ந்த ஒரு முக்கிய அரசியல் தலைவரின் குரல் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது. சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்ட அக்காணொளியில் பெர்லிஸ் அரச குடும்பத்தின் மரியாதையும் கண்ணியத்தையும் பாதிக்கும் வகையில் தவறான தகவல்கள் இடம்பெற்றுள்ளதாக மோசின் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் மலேசிய அறிவியல் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜுல்கிஃப்லி அப்துல் ரசாக் நேற்று அதிகாலை தமான் புகாக்கா பகுதியில் கொள்ளையர்களால் தாக்கப்பட்டதில் தலையில் பலத்த காயம் அடைந்துள்ளார். பினாங்கு மாநில போலீஸ் தலைவர் அசீசி இஸ்மாயில் இச்சம்பவத்தை உறுதிப்படுத்தியிருப்பதோடு சந்தேகத்தின் பேரில் ஆடவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். துப்பாக்கியின் கைப்பகுதியால் தாக்கப்பட்டதால் ஜுல்கிஃப்லியின் தலையில் 15 தையல்கள் போடப்பட்டுள்ளதாகவும் அசீசி குறிப்பிட்டுள்ளார். அதேவேளையில் ஜுல்கிஃப்லியின் குடும்பத்தினர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் தற்போது நலமுடன் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். நேற்று விடுதி கட்டிடத்தில் இருந்து விழுந்து மரணமடைந்த மலாயா பல்கலைக்கழக மாணவரின் மரணத்தில் குற்ற செயல்கள் எதுவும் இல்லை என்பதை போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர்.
பிரேத பரிசோதனை முடிவில் 22 வயதான அம்மாணவர் உயரத்திலிருந்து விழுந்ததில் ஏற்பட்ட கடுமையான தலைக்காயம் காரணமாக உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. கழுத்து நெரித்ததற்கான அடையாளமோ அல்லது வேறு குற்ற செயல்களுக்கான ஆதாரங்களோ எதுவும் இல்லை என்று பிரேத பரிசோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக புத்தலிங்கய காவல்துறை தலைவர் சம்சுடின் மாமாட் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அம்மாணவரின் உடல் இன்று அவரது குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கில்லான் பள்ளத்தாக்கில் கொத்தடிமைகளாக நடத்தப்பட்டு வந்த இந்தோனேசியாவை சேர்ந்த 49 பெண்கள் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளனர். கடந்த அக்டோபர் 10 முதல் 13ஆம் தேதி வரையில் கில்லான் பள்ளத்தாக்கில் 11 இடங்களில் நடத்தப்பட்ட சோதனைகளில் அப்பெண்களை கட்டுப்பாட்டில் வைத்திருந்த கும்பல் ஒன்று கைது செய்யப்பட்டதாக புக்கிட் அமான் குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குநர் டத்தோ எம் குமார் தெரிவித்துள்ளார். அப்பெண்கள் அனைவரும் ஊதியம் எதுவும் இன்றி வீட்டு பணியாளர்களாக வலுக்கட்டாயமாக வேலைக்கு அனுப்பப்பட்டதாக நம்பப்படுகின்றது. இந்நிலையில் 27 வயது முதல் 48 வயது மதிக்கத்தக்க 14 சந்தேக நபர்களும் அக்கும்பலின் மூளையாக செயல்பட்ட ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதை போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.